நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோவில் ஒன்று பேசுறார். அதுல திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2 ஆண்டுகள 30,000 கோடி ஊழல் செய்து சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி ஆடியோ மூலம் வெளிவந்தது. 520 அறிவிப்புகளை ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறார். எஞ்சியது அத்தனையும் பொய். அவர் வாய் திறந்தா பொய் தான், மூட்டை மூட்டையா பொய் அவுத்து விட்டுட்டே இருக்கார். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். அப்புறம் கூட்டணி கட்சி எல்லாம் எல்லாமே திமுக இணைஞ்சிட்டாங்க. எல்லாம் ஜாலரா தான் போட்டுட்டு இருக்காங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்காங்களே ஒழிய மக்கள் பிரச்சனையை அவர்கள் சிந்திப்பது கிடையாது. நம்ம தான் கள்ள கூட்டணிங்கிறாரு. நீ தான்ப்பா கள்ள கூட்டணி வச்சிருக்கிற. ஏன் இந்த டீசல் பெட்ரோல் பேச மாட்டேங்கிற? பேசின பயமா? அண்ணா திமுக எப்பொழுதும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது. பொய் மூட்டை அவுத்து விட்டுட்டே இருக்கிறார். அண்ணா திமுக ஆட்சியில் தான் வந்தது. அது எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதுதான் நீட்டு வந்தது. நீட்டை கொண்டு வந்து நீ தான், நாங்கல்ல. தடுப்பதற்கு அண்ணா திமுக அரசு கடுமையான முயற்சி செய்தது. அப்படி 5 வருஷம் நிரம்பாத குழந்தை மாதிரி இருக்கிறாரு. அண்ணா திமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே. ஆகவே தம்பி பொறுமையா பேசு. அண்ணா திமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லா துறையிலும் ஊழல் துறை நடக்காத துறையே இல்லை. துறை வாரியாக ஊழல். எல்லா துறையிலுமே லஞ்சம் கொடுத்தா தான் அந்த வேலை நடக்குது. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழ்நாட்டில் நிலவுது. இதுல அண்மையில் நீங்க பார்த்திருப்பீங்க, நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோவில் ஒன்று பேசுறார். அதுல திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2 ஆண்டுகள 30,000 கோடி ஊழல் செய்து சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி ஆடியோ மூலம் வெளிவந்தது. இதுவரைக்கும் முதலமைச்சர்கிட்ட மறுப்பே கிடையாது. ஆக கடந்த 2 ஆண்டுகளில், இந்த 1 வருஷத்துக்கு முந்தைய அவர் பேசுறது, கடந்த 2 ஆண்டுகளில் 30,000 கோடி பல துறைகளில் ஊழல் செய்துதான் இந்த 2 ஆண்டு கால ஆட்சியில திமுக சாதனை. இந்த 2 வருஷத்துக்கு இந்த 1 வருஷத்துக்கு முந்தி சொன்ன செய்தி திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த 1 வருடத்துக்கு முன்பு செய்தது 2 ஆண்டுல மட்டும் 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பதாக இந்த ஆடியோ செய்தி தெரிவிக்கிறது. இதற்காகத்தான் ஸ்டாலின் அண்மையில் ஸ்பெயின் நாட்டிற்கு போனார். தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்கு போனார். ஆனா அந்த நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடல. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் ஸ்பெயினுக்கு சென்று அங்க போய் தொழில் முதலீடு செய்வதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். இதெல்லாம் மக்களுக்கு சந்தேகம் வருது. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னைக்கு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாமா? அதுக்கு மாறாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகிற பொழுதுதான் மக்களுக்கு பெருத்த சந்தேகம். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு சென்றது தொழில் முதலீட்டு ஈர்க்கவா அல்லது தொழில் முதலீடு செய்யவா என்று மக்களிடத்திலே சந்தேகம் எழுகிறது. இப்பொழுதாவது முதலமைச்சர் அதுக்கு விளக்க வேண்டும். காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த 1 மாசத்துக்கு முந்தி ஆவடி தான் என்ன கருதுறேன், பைக்கில் 2 காவலர்கள் அங்க வந்து ரோந்து பணிக்கு போகும்போது போலீஸ்கார பைக்கை ரவுடியில் பிடிக்கிட்டு போயிட்டான். மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது. பிறகு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது, அது பாதுகாப்பு பணிக்கு போன ஒரு பெண் போலீஸார், அவர்கிட்ட திமுக கட்சி சேர்ந்த பாலியல் தொந்தரவு பண்ணிருக்கிறார். அந்த அம்மா உடனே காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுத்திருக்குது. அந்த புகாரை 2 நாளா வழக்கு பதிவே செய்யல. பிறகு அது ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் எதிர்கட்சி மன்றத்தில் நாங்களும் ஊடகத்தின் வாயிலா தெரிவிச்சதின் அடிப்படையில் தான் வழக்கே பதிவு செய்யறாங்க. காவலருக்கே பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, அவல ஆட்சி தமிழகத்திலே திரு ஸ்டாலின் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதனை அளிக்கிறது. அதோட 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 520 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று மாறுதட்டி சொன்னாரு இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்.
520 அறிவிப்புகளை ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறார். எஞ்சி இது அத்தனையும் பொய். அவர் வாய் திறந்தா பொய் தான். மூட்டை மூட்டையா பொய் அவுத்து விட்டுட்டே இருக்கார். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். இன்னொன்னு சொன்னாங்க, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் அத்தனை நிரப்பப்படுனாங்க. இது வரைக்கும் நிரப்பவே இல்லை. அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசின் சார்பாக இருக்கின்ற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை ஸ்டாலின் வெளியிட்டார். அதுவும் இன்று வரை நிறைவேற்றப்படவே இல்லை. படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, கட்டுமான பொருட்கள் விலை நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் ஒரு கட்டுப்பாடோட வச்சிருந்தோம். விலை கட்டுப்பாடு இருந்தது. அதிமுக ஆட்சியில இன்றைக்கு செங்கல் ஆகட்டும், மணல் ஆகட்டும், எம்சேட் ஆகட்டும், எழுத மணல் ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், எல்லாமே கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அதனால நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வீடு கட்டுவதற்கு இந்த கட்டுமான பொருட்கள் குறைந்த விலையில கிடைச்சது. இந்த ஆட்சி விடியா திமுக ஆட்சி முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு 190 ரூபாய்க்கு விற்ற சிமெண்ட் கிட்ட 390 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில 30,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இப்ப 60,000 ரூபாய்க்கு ஒரு டன் கம்பி விற்குது. அதே போல எம்சாண்ட், ஜல்லி, செங்கல், மணல் எல்லாம் விலை ஏறி போச்சு. இனிமேல் நகரத்தில் இருக்கிறவர்கள் வீடே கட்ட முடியாது. வீடு கட்டுறதா இருந்தா கனவுல வீடு கட்டிக்கலாம், நிஜமா வீடே கட்ட முடியாது. நீங்க இன்னொன்னு திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு, இப்படி கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கேட்டேன். திரு அப்பொழுது தொழில்துறை மந்திரி திரு தங்கம் தென்னரசு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்க தானே கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று உங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டேன். அதுக்கு விரைவில் எடுப்புனாரு. இன்னும் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. அவர் இலாக்காவே மாறி போயிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இரட்டை வேடம் போடுகிற ஒரே கட்சி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அப்புறம் கூட்டணி கட்சி எல்லாம் எல்லாமே திமுக இணைஞ்சிட்டாங்க. எல்லாம் ஜாலரா தான் போட்டுட்டு இருக்காங்க. விலைவாசி பத்தியும் கவலைப்படல, வேலையில திண்டாட்டத்தை பத்தியும் கவலை இல்லை, அரசூழில் போராட்டத்தை பத்தியும் கவலை இல்லை. அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் சீட்டை வாங்கணும், எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்காங்களே ஒழிய மக்கள் பிரச்சனையை அவர்கள் சிந்திப்பது கிடையாது. அவர்கள் வெற்றி பெற போவது கிடையாது. ஏன்னா மக்களை நிராகரிச்சுட்டாங்க. என்றைக்கு திமுக கூட்டணி அங்க வச்சு திமுக செய்கின்ற தவறுக்கு இந்த கூட்டணி எல்லாம் துணை போச்சோ அப்பொழுதோ அவருடைய வேட்பாளர்களும் இந்த தேர்தலில் டெபாசிட் இழப்பார் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லா கூட்டணி கட்சிகளிலும் ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கைப்படிதான் அவர் நடக்கிறாங்க. ஆனா கூட்டணியில சேர்ந்த பிறகு ஒரு 5 ஆண்டு காலம் விடியா திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற ஊழல்கள், நிர்வாக சீர்கேடுகள், மக்கள் படுகின்ற அவதிகள், விலைவாசி உயர்வு எதையுமே இந்த கூட்டணி கட்சி திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்ப எப்படி மக்கள் இவர்கள் ஆதரிப்பாங்க? இந்த தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள். அடுத்தது டீசல் விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 55 ரூபாய் இருந்து இன்னைக்கு 74 ரூபாய். அப்படி என்றால் குறைஞ்சபட்சம் 39 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு என்று கருதுகிறேன். 39 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்தா எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு வரி போட்டு வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி கச்சா எண்ணெய்க்கு அதை சுத்தகரித்து வெளியிடும் போது அதிகமான வரி போட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட விற்பனை செய்யறாங்க. இதனால் மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. யாரும் எந்த கூட்டணி கட்சியும் கேள்வியே கேட்கல. ஸ்டாலின் கூட கேட்கல, பயந்துகிட்டு கேட்க மாட்டேங்கிறார். நம்ம தான் கள்ள கூட்டணிங்கிறாரு. நீ தான்ப்பா கள்ள கூட்டணி வச்சிருக்கிற. ஏன் இந்த டீசல் பெட்ரோல் பேச மாட்டேங்கிற? பேசின பயமா? அதிமுக எப்பொழுதும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது. எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்போம், எதை ஆதரிக்க வேண்டுமோ அதை ஆதரிப்போம். இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு, அதை நான் எதிர்க்கிறோம். மத்திய அரசு குறைக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லா வகையிலுமே பெட்ரோல் டீசலை பயன்படுத்துறாங்க மக்கள். இன்னைக்கு எல்லா பொருளுமே லாரி மூலமாக தான் கடைக்கு வருது. அப்ப லாரி கட்டணம் உயருது, லாரி வாடகை உயருது. அப்ப லாரி வாடகை உயரும் போது அந்த சரக்கு கட்டணம் உயருது.
அப்ப கடையில போய் பொருள் வாங்கும்போது அந்த சரக்கு வாங்கும்போது மக்கள் தலையில் வந்து விடியுது. ஆக டீசல் விலை உயர்த்தினால் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆகவேதான் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த டீசல் பெட்ரோல் விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டும். இதில் எந்த நஷ்டம் கிடையாது அவர்களுக்கு. குறைந்த விலையில் தான் வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க. அதுவும் அண்மையில உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்குது. உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்குது. இப்ப ரஷ்யா இருந்து நம்ம இந்திய அரசாங்கம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யுது. அவங்க 30% மானியமா கொடுக்குறாங்க. 30% தள்ளுபடி செஞ்சு நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னும் விலை குறையும். ஆனால் மத்திய அரசு அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. அவருடைய தேர்தல் அறிக்கையில அதை வெளியிடவும் இல்லை. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அவருடைய அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுல பெட்ரோல் டீசல் விலை பற்றி குறிப்பிடல. ஆக மக்கள் மீது இன்றைக்கு வரி என்ற பெயரிலே இன்னைக்கு மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இன்னைக்கு நீட் தேர்வு பத்தி பேசுறார். அந்த நீட் தேர்வு யாரால் வந்தது என்றால் மத்தியில 2019 மத்தியில காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. அந்த காங்கிரஸ் மந்திரி சபையில திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையிலே அங்கீகரித்தது, இடம்பெற்றிருந்தது. அப்பொழுது திரு காந்தி செல்வன் நாடாளுமன்ற இருக்கும்போது அவர் திமுக கட்சி சேர்ந்தவர். அவர் மக்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சரா பொறுப்பில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் போடுறாங்க. இதுதாங்க நோட்டிபிகேஷன். இது யாரும் மறுக்க முடியாது. நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன். ஆனா அவர்கள் அதை மறுக்கிறாங்க. 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கெஜெட் நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அப்ப திமுக காங்கிரஸ் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் நீட்டை கொண்டு வந்தது அவர்கள். நீட்டை தடுப்பதற்கு அம்மா முயற்சி செஞ்சாங்க. பிறகு அம்மாவுடைய அரசு முயற்சி செஞ்சது. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டோம். இன்று வரை நீட் தேர்வு தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பது முழுமையான அதிமுக நிலைப்பாடு. ஆனா கொண்டு வந்து திமுக எப்படி பொய்ய பேசிட்டு இருக்காங்க பாருங்க. எங்க பார்த்தாலும் பொய் மூட்டை அவுத்து விட்டுட்டே இருக்கிறார். அதிமுக ஆட்சியில் தான் வந்தது. அது எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதுதான் நீட் வந்தது. நீட்டை கொண்டு வந்து நீ தான், நாங்கல்ல. தடுப்பதற்கு அதிமுக அரசு கடுமையான முயற்சி செய்தது. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு பிரமுகர் அவருடைய மனைவிதான் நீட் தேர்வுக்கு ஆதரவா போய் நீதிமன்றத்தில் வாதாடி அது தீர்ப்பு வந்த பிறகு அந்த அம்மா பேசுறாங்க, நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு. இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நம்ம மீது கொண்டாந்து பழிய போடுறாங்க திமுக. இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து வரும்போது, அதுக்கு பிறகு இன்னொருத்தர் பேசிட்டே இருக்காரு. அவர் கட்சிக்கு வந்த இன்னும் 5 வருஷம் ஆகல. அப்படிதான் கருதுறேன். அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறவரு அதிமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே. தம்பி, உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்குது? 1 2 எத்தனையோ எதிர்ப்புகள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவிக்கின்ற பொழுது கடுமையான எதிர்ப்பை சந்தித்து தான் மக்கள் துணையோடு அதை முறியடித்து அதிமுக தோற்றுவித்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு இதனை புரட்சி தலைவி அம்மா பல்வேறு எதிர்ப்புக்கு இடையில இந்த கட்சியை காப்பாற்றினாங்க. ஆக இருவரும் தலைவருடைய அருளாசியோடு, உங்களுடைய ஆதரவோடு, மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகள் ஆதரவோடு இன்றைக்கு கட்சி முழுமையாக காப்பாற்றப்பட்டது. அது தெரியாம, வரலாறு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவள் கண்ட கனவு வேற, நடக்கிறது வேற. அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, விரத்தின் விளிம்பிக்கு போயிட்டார். அதனால இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வருது. ஆகவே தம்பி, கொஞ்சம் பொறுமையா பேசு. அதிமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதிமுகவில் 2,06,00,000 உறுப்பினர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 இல்ல. உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி அல்ல. கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க. ஏன்னா உங்க கட்சி மோசமா இருந்தா எங்க கட்சி ஐயா பழிச்சு பேசுற?
எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மதம் இருக்குது? நாங்க தான் வெளியில வந்துட்டோமே. உங்களுடைய நடவடிக்கைகளை நாங்க பார்த்துட்டு தான் நாங்கெல்லாம் வெளியே வந்திருக்கிறோம். அதிமுக என்பது தனி தத்துவம், தனி அதிமுகவுக்கு என்று தனி பலம் இருக்குது. ஆக குறைச்சு மதிப்பிடாதீங்க. அதிமுகவை யார் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்தான் வீழ்ந்து போவார்கள். நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.